இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ வணக்கம், நான் உங்க சுஷ்மா சுரேஷ். தரையில விளாக் பண்ணி பார்த்துருப்போம், ரெஸ்டாரண்ட்ல விளாக் பண்ணி பார்த்துருப்போம், ஏன் கடையில கூட விளாக் பண்ணி பார்த்துருப்போம். ஆனா கப்பல்ல இந்த நடவடிக்கைகள் இருக்கு, சரக்கு கப்பல்ல இவ்வளோ பயன்கள் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, படிப்புகள் இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நமக்காக நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிட்டு வராரு அவருடைய யூடியூப்ல செயிலர் மாருதி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பயணங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் தமிழ் ஜனம் டிவி நேயர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி. சரி, ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா உங்களுடைய தமிழ். நன்றி. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வீடியோ வந்து எல்லாத்துக்கும் போடணுன்ற எண்ணத்தில் நான் போடலை. வீடியோ எடுத்தது வந்து எங்கள் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கெல்லாம் காட்டணும், அவங்களுக்கு வந்து கப்பலை பற்றியும் கப்பல் நடைமுறைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோலாம் எடுத்தது. அப்படி தான் ஆரம்பித்தேன். படித்தவங்க மட்டும் இல்லாமல் படிக்காதவங்களுக்கும் கப்பலை பற்றியும் கப்பல் நடைமுறைகளை பற்றியும் தெரியும் போது ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. இந்தியா பொறுத்த வரைக்கும் கடல்சார் பாதுகாப்பு எப்படி இருக்கு? இந்திய கடல் எல்லைகளோட பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் இப்போ படிப்படியாக நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லணும். நேவி, கோஸ்ட் கார்டு, போர்ட் அத்தாரிட்டிஸ்ன்னு பல்வேறு துறைகள் வந்து ஒருங்கிணைந்து பாதுகாப்பு இதில் வந்து நல்லாவே மேம்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லலாம். சமீபத்தில் நிறைய விபத்துகளெல்லாம் இந்திய கடல்லே நடக்கும். அதை எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து எல்லாருமே சேர்ந்து இது பண்ணும்போது நல்லபடியாகவே இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். கடலில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கப்பல் இயங்கும்? ஓகே, அதாவது பொதுவாக கப்பல் அப்படின்னாலே ஒரு நார்மலான ஒரு கப்பல், ஒன்றும் பயணிகள் கப்பல் இல்லைன்னா கண்டெய்னர் பெட்டியை தூக்கிட்டு போகிற கப்பல் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் யோசிச்சுட்ருக்காங்க. ஆனால் பொதுவாக வந்து 3 வகையாக இது பண்ணுவாங்க. ஒன்று வந்து நேவி ஷிப்ஸு, அதாவது கடல் படையை சார்ந்த கப்பல்கள். இன்னொன்று வந்து பயணிகள் கப்பல்கள், நம்ம மாதிரி சுற்றுலா போகிறக்கெல்லாம் பயன்படுத்தப்படுற கப்பல்கள். மூணாவதாக தான் இந்த கார்கோன்னு சொல்கிற சரக்கு கப்பல்கள். இந்த சரக்கு கப்பல்கள்லேயுமே பல வகைகள் இருக்குது. திடப்பொருட்களை கொண்டுட்டு போகிறக்கு ஒரு கப்பல், ஒரு வகையான கப்பல், திரவ பொருட்கள், அதுக்கப்புறம் எரிவாயு கேஸு அது கொண்டுட்டு போகிறக்கு ஒரு கப்பல்னு சரக்கு கப்பல்லையும் பல வகைகள் இருக்குது. சரி, இந்த தீவிரவாதிகள் தாக்குதல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த ஏமன் அந்த மாதிரி அந்த காலகட்டம் வரும்பொழுது எங்கள் கம்பெனியில் இருக்கிற கப்பல்கள் எல்லாத்தையுமே வழி மாற்றிட்டாங்க. அதாவது அந்த ரெட்சி வழியாக போகாமல் ஆப்பிரிக்காவை சுற்றிட்டு போகிற மாதிரியான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ டைரெக்டாக நான் வந்து அந்த ஒரு இதை ஃபேஸ் பண்ணலை. ஆனால் சில கப்பல்கள் வந்து இனியும் தொடர்ந்து அந்த வழியாக தான் போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி கப்பல்கள் வந்து சில நேரம் தாக்குதலுக்குள்ளாகும் போது விபத்து ஏற்பட்டு பிரச்சனைகள் எல்லாம் பெருசாகும். இப்போது சும்மா கொஞ்ச நேரம் போனாலே வந்து நமக்கு வாந்தி மயக்கம் எல்லாமே வருது. இப்போ நீங்கள் ஃபுல்லாக அதில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதை தாண்டி அங்கே நிறையா சூறாவளி காற்று இந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி நடக்கும்போது? இது ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாருக்குமே இந்த ஒரு இது இருக்கும், சீ சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே மிதந்துட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும், வாமிட் வரும். அது வந்து ஒரு சிலருக்கு வந்து சில தினங்களில் சரியாயிரும், ஒரு சிலருக்கு வந்து சில மாதங்களில் சரியாகும், சிலருக்கு வந்து சரியாகவே ஆகாமையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பழகிரும்னு தான் சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும், ஆனால் போக போக பழகிரும். மோசமான வானிலை வந்து பெரும்பாலும் நாங்கள் எதிர்கொள்ள மாட்டோம். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து இப்போ அதிகப்படியான தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கிறதுனால புயல் அங்கே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப முன்னாடியே எங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதனால் புயலை அந்த வழியை விட்டுட்டு மாற்றி போவோம், இல்லாட்டி கொஞ்சம் ஒரு நாள் இருந்து போவோம். அப்படியும் இல்லை, போகிற வழியில் எப்படியோ திடீர்னு கொஞ்சம் ஒரு தாழ்வு நிலையை ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு மனநிலையும் சரி உடலும் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டுருன்னு தான் சொல்லணும். ரைட், இப்போது சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கப்பல் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, ஃபயர் ஆச்சு. இது எதனால் நடந்துச்சு? ஓகே, இப்போது சமீபத்தில் முக்கியமாக இந்திய கடல் எல்லைக்குள்ளேயே வந்து அடுத்தடுத்து கப்பல்கள் வந்து தீப்பற்றி எரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் செய்தியில் பார்த்துருப்பீங்க. அது வந்து பெரும்பாலும் இந்த கண்டெய்னர் கப்பல்கள் இதில் பார்க்க முடியுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்கோவை மிஸ்டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அதாவது வெடிக்கக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு பொருளை கண்டெய்னருக்குள்ளே வச்சு அனுப்பும்போது அதற்கான பாதுகாப்பு நடைமுறைகள் எல்லாமே கப்பலில் வந்து பின்பற்றுவாங்க. ஆனால் அதற்கு வந்து செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் கார்கோவை கொண்டு போகிற அந்த முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, இது வந்து அந்த அளவுக்கு டேஞ்சர் இல்லை, நார்மலான ஒரு கார்கோ தான் அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்டிக்ளரேஷன் பண்ணும்போது கப்பலில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது என்ன மாதிரியான ஒரு கார்கோ கண்டெய்னர் அப்படின்னு. அப்போ திடீர்னு ஒரு தீப்பற்றி எரியும் போது என்ன மாதிரியான ஒரு
தற்காப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தணும், அப்படி சரியான தற்காப்பு நடவடிக்கைகளில் ஃபயர் ஃபைட்டிங் அதெல்லாமே கரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு குழப்பம் ஏற்பட்டு தான் அவ்வளோ பெரிய இதாகும். அதை தவிர பெரும்பாலுமான கப்பல்கள் ரொம்ப பழைய கப்பல்களாக இருக்கும். அதாவது ஒரு 20 வருடம் 25 வருடம் அது மாதிரி ரொம்ப பழைய கப்பல்கள்னு இருக்கும்போது அதுலேயும் பிரச்சனைகள் வந்து நிறைய ஏற்படும். அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது இந்த மாதிரி விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது இந்திய அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம், அதாவது 15 வருடங்களுக்கு மேலே கப்பல் இருந்தால் அவங்கள வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்படியும் வேணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணால் தான் இதை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இப்போ கொண்டு வந்திருக்காங்க சமீபமாக. இப்போது திடீர்னு நீங்கள் காய்ச்சல் சளி அப்படின்னா டப்புன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் பிடிச்சி போயிடும். ஆனால் இந்த நடுக்கடலில் மாட்டும் போது அது பெரிய கஷ்டம் இல்லையா? அப்போ என்ன இந்த கப்பல் வேலையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கே இதுன்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ உடல்நிலைக்கு பாதிப்பு ஏற்பட்டாலோ உடனடியாக வர முடியாது. ஆனால் சின்ன சின்ன ஒரு விஷயம், தலைவலி, காய்ச்சல், ஒரு சின்ன வெட்டு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற அளவு ஒரு சிறிய முதலுதவி பண்ணுற அளவுக்கான ஒரு கிளினிக் ஃபெசிலிட்டி வந்து கப்பலுக்குள்ளே இருக்கும் சரக்கு கப்பல்களில். பயணிகள் கப்பல்களில் பெரிய ஒரு டாக்டர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் சரக்கு கப்பலில் டாக்டரெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நேவிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிற ஒருத்தரை வந்து இந்த மெடிக்கல் கேர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை படிக்க வச்சு ஒரு சின்ன முதலுதவி கொடுக்குற அளவுக்கு ரெடியாக வச்சுருப்பாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கப்பலை வந்து ரூட்டை மாற்றி பக்கத்தில் எந்த ஒரு நாடு இருக்கோ அந்த நாட்டுக்கு போய் அங்கேருந்து ஹெலிகாப்டர் மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது வழி மூலமாகவோ உதவி பண்ணுவாங்க. ஆனால் அது எல்லாமே ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமோட கண்டிஷன் தான். அதில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது நடக்காமல் போகிறதுக்கு. அது எதுவும் ஆகாமல் நம்ம வேலை பார்க்கணுங்கிறது தான் வந்து கப்பலில் வேலை பார்க்குறவங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்கணும். இப்போது ஏதாவது ஒரு இப்போ நீங்கள் மற்ற நாடுகளில் இறக்கி விட்டு அவங்கள இது பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. இப்போ ஏதோ ஒரு நட்பு நாடு ஓகே, இப்போ பாகிஸ்தான் மாதிரியான ஒரு இடத்துல வந்து மாட்டுறாங்க. அதாவது நீங்கள் போகிற வழியில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஆனால் இந்த வழியாக தான் நீங்கள் கப்பலை பயணிச்சு ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த நட்பு நாடுகள் உதவுறதை தாண்டி இந்த எதிரி நாடுகள்லாம் உதவுவாங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2 நாடுகள் இப்போ சண்டை கட்டிகிட்டு இருக்கு. ஒரு நாட்டோட கப்பல் வந்து அந்த வழியாக வந்தாலே சுற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் கப்பலில் வேலை பார்க்குறவங்களுக்கும் கப்பல் முதலாளிக்கும் சம்மந்தமே இருக்காது. யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் அந்த நாட்டு கப்பல் வந்தால் நாங்கள் சுற்றுவோங்கிற போது நீங்கள் சொன்ன அந்த இது வந்து கண்டிப்பாக பொருந்தும். அதற்காக அந்த கப்பல் அந்த வழியாக போகாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா வர்த்தகம் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கணும். இது எல்லாமே இது இந்த கப்பல் கப்பல் வேலைகள் இதில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம்னு வைங்களேன். சரி, உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்து வெளிநாட்டு டூரிசமே ஒரு வீடியோவில் பாராட்டிருச்சு. இதை வச்சு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து இந்த பனாமா கால்வாயில் பயணம் பண்ணுற அந்த வீடியோவை சொல்கிறீங்க. நானே அதை எதிர்பார்க்கல. பொதுவாக பனாமா கால்வாயை பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்குது. நான் ஒரு தடவை எங்கள் கப்பலில் போகும்போது அந்த மொத்த கால்வாய் பயணத்தையும் வீடியோவை பதிவு செஞ்சு ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டு நம்ம தமிழ் மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப நன்றி. அதை வந்து போஸ்ட் பண்ணி அது ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து வேறு இதில் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது கடைசியாக பனாமா நாட்டு அந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட்டே பார்த்துட்டு எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தீங்க, உங்கள் வீடியோவை வந்து நாங்கள் எங்களோட டிபார்ட்மெண்ட் இதில் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறமே இது நடக்கும்போதுங்கிற போது நம்ம வீடியோ போடுறது வந்து எவ்வளோ நாள் கழித்து வேணாலும் அது யாருக்காவது ஒரு வகையில் ஒரு இதில் பலன் தரும், நமக்கும் வந்து அது ஒரு பயனாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் தெரிஞ்சுது. சரி, இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல பெண்கள் எந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்க? இப்போ கப்பல் துறை, அதாவது சரக்கு கப்பல்களில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெண்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போது இந்த கடந்த ஒரு சில வருடங்களாக இப்போ படிப்படியாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிறைய பாலிசிஸ், இந்த நரி சக்தி அந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் மூலமாக படிப்பில் ஆரம்பித்து வேலைகள் வரைக்குமே பெண்களுக்கான முக்கியத்துவம் வந்து அதிகப்படியாகவே கொடுத்துட்டு வர்றாங்க. பொதுவாக இப்போது ஏதாவது ஒரு கல்லூரியில் நீங்கள் படித்தீங்கன்னாலே போதும், கப்பல் கம்பெனிகள் ஜாயின் பண்ணும்போதே வந்து இவங்கள வந்து நாங்கள் எங்கள் கம்பெனியில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட் இயர்லேயே வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு இதை கொடுத்துருவாங்க. பணி செய்கிற அந்த கப்பல்லையும் சரி அந்த நிறுவனத்துலேயும் சரி
பெண்களுக்கான பாதுகாப்பு அந்த எல்லாமே வந்து ரொம்ப அதிகப்படியாக தான் இருக்கும். ஏன்னா பொதுவாக கப்பலில் வேலை போகணும் பார்க்கணுன்னாலே ஆண்களுக்கே வந்து ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து இருக்கும். பெண்களை வந்து வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் வந்து அனுப்புறது வந்து தயங்குவாங்க. அந்த தயக்கத்தை தவிர்க்கறதுக்காக கவர்மெண்ட்டும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி அதிகப்படியான ஒரு சலுகைகளை வழங்கிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். சரி, இப்போ சும்மா ஒரு ஃபன்னுக்காக கேட்போம், எத்தனை நாடுகள் போயிருக்கீங்க இது வரைக்கும்? நான் குறிப்பிட்டு இத்தனை நாடுகள் போயிருக்கேன் அப்படின்னு என்னென்னது கிடையாது. ஆனால் நல்லா நிறைய நாடுகளும் போயிருக்கேன்னு சொல்லலாம். ஒரு சில நாடுகள் நல்லா உள்ள சுற்றி பார்த்துட்டு வர்ற அளவுக்கு நாட்கள் இருந்திருக்கு. ஆனால் ஒரு சில நாடுகளுக்கு வந்து ஜஸ்ட்டு போய் ஒரு போட்டு அந்த துறைமுகத்துக்கு மட்டும் போயிட்டு வந்த மாதிரியான அனுபவங்களும் இருக்கும். ஆனால் வெளியே நம்ம தனியாக டூர் எடுத்து போய் சுற்றி பார்க்குற அளவுக்கு இண்டிப்பாக பார்க்க முடியாது. இது எல்லாமே பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்களா? இது வந்து கப்பலில் வேலை பார்த்துட்டு நம்ம வேலை டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமான ஒரு ஓய்வு பீரியட் இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து குரூப்பாக சேர்ந்து வெளியே போவோம். அப்போது துறைமுகத்திலேயே வந்து சில ஆட்கள் இருப்பாங்க, இல்லை துறைமுகத்தோட உதவியை கேட்டோம்னாலே அவங்களே வந்து நீங்கள் இந்த வழியாக போங்க, இப்படி போங்க, இந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி கொடுப்பாங்க. எதுவுமே இல்லை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு நிறைய நாடுகளில் வந்து இந்த யூபர் மாதிரியான டாக்ஸி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இன்டர்நெட் இருக்குது, நம்ம சர்ச் பண்ணி போகிறது தான். பெரும்பாலும் எந்த ஒரு ஆபத்தும் தனியாக போகிறதுனால வந்ததில்லை, ஒரு சில நாடுகளை தவிர. அது முன்னாடியே சொல்லுவாங்க, கம்பெனிகளாகட்டும் இல்லை துறைமுகத்திலேயாகட்டும் தனியாக வெளியே போகாதீங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நாடுகளை மட்டும் தவிர்த்துருவோம். மற்றபடி ரொம்ப நல்லாவே டிபார்ட்மெண்ட் எந்த ஹெல்ப்பும் பண்ணாதப்ப ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு இல்லை, அவங்களுக்கு தேவை வேலை நடக்கணும். வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டார்லிங்க்ஸ் மூலமாக இப்போ உங்கள் ஃபேமிலி கிட்ட ஈஸியாக பேசிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. இங்கே எப்படி ஸ்டார்லிங்க் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த சரக்கு கப்பல் போக்குவரத்தில் ஸ்டார்லிங்க்கு முன்னாடி, அதாவது இந்த இதை வந்து ஸ்டார்லிங்க்கு முன்பு ஸ்டார்லிங்க்கு பின்புன்னு பிரிக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு 100 MB இருக்கிற ஒரு டேட்டாவை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு $20 $40 US டாலர் அப்படி கொடுத்து வாங்கி பயன்படுத்துகிற நிலைமை இருந்தது. அதுவும் ரொம்ப கம்மியான ஸ்பீடாக இருக்கும், லேட்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வாட்ஸ்அப் மெசேஜஸ் போகும், ஆனால் ஃபோன் பண்ணால் நான் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும், நீங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரிசீவ் ஆகும். அப்படி இருக்கும்போது குடும்பத்தாரோட அந்த உரையாடல் வந்து அந்தளவுக்கு நார்மலாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ ஸ்டார்லிங்க் வந்ததுக்கப்புறம் பெரும்பாலான கம்பெனிகளில் ஃப்ரீயாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். யூடியூபே வந்து பஃபர் ஆகாமல் ப்ளே ஆகும், அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இது வந்து வேலை பார்க்குற பணியாளர்களுக்கோட மனநிலையை ஒரு நல்ல இதை ஏற்படுத்துறது தவிர கம்பெனிகளுக்கும் வந்து கப்பலை வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதனால் இந்த சமீபத்திய தொழில்நுட்பங்கள், இந்த ஏஐ, மிஷின் லேர்னிங் போன்ற அந்த தொழில்நுட்பங்களையெல்லாம் பயன்படுத்தி கப்பல் துறையில் முக்கியமாக கப்பல்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை அடுத்தடுத்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வர்றதுக்கும் கப்பல் கம்பெனிகளுக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க ஏஐன்னு, எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. அஃப்கோர்ஸ் மீடியாவில் கூட இப்போ எல்லாம் அப்டேட் ஆகிட்டு ஏஐ வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரில. இப்போ கப்பல் சார்ந்து உள்ளதில் ஏஐ வந்தால் ஒரு சில இடத்துல லாபம், இன்னொரு சில இடத்துல மக்கள் தொழிலாளிகள் பாதிக்கப்படுவாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் சாதகங்களும் இருக்குது, பாதகங்களும் இருக்குது. சாதகங்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் வந்து கடினமான, ரொம்ப மனிதர்கள் இறங்கி பண்ணக்கூடிய சில கடினமான வேலைகளை வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக இது பண்ண முடியும். இதனால் மனிதர்களை வந்து டைரெக்டாக ஒரு ஆபத்தான சூழ்நிலையை தள்ளாமல் பாதுகாக்கலாம். ஒரு ஃபியூல் ஆப்டிமைசேஷன், ரூட் ஆப்டிமைசேஷன் அப்படியெல்லாம் அந்த கரையிலிருந்து பண்ணும்போது கம்பெனிகளுக்கு வந்து நிறைய லாபம் பார்க்க முடியுது. அப்புறம் ஒரு இயந்திரம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து பழுதாக போகுது அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அந்த ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது கப்பல் வந்து இன்னும் சில தினங்கள் வந்து நல்லா போகும். இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு இதுவாக சொல்லலாம். இதுலேயும் இனியுமே வந்து இந்த ஹியூமன் எரர்னு சொல்லக்கூடிய மனிதர்களால் நிகழ்த்தக்கூடிய தவறுகள் எல்லாமே நிறைய வந்து கம்மியாகுது. ஏன்னா நிறைய டேட்டாவை வந்து ஒரே நேரத்தில் ப்ராசஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் மனிதர்கள் கப்பலில் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல ஏஐயோட பயன்பாடு இருக்கும்பொழுது அந்த மனிதர்களுக்கு தேவைப்படுற அந்த உதவியை வந்து ஏஐ நல்லா கொடுக்குதுன்னு சொல்லலாம். இதில் பாதகம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அது நமக்கு சாதகமாக இருக்கோ அது ஒரு சிலவுக்கு பாதகமாகவும் கருதப்படுது. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கப்பல்களில் ஒரு 50-60 பேருக்கு மேலே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 25-30 பேர் 25 பேர் தான் இருக்காங்க. இதுவே ஏஐ வந்துட்டால் ஒரு 10 பேர்
கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்போவே நிறைய ஒரு ப்ரோட்டோடைப் மூலமாக கப்பல்கள், அதாவது ஆளில்லாத தானியங்கி கப்பல்களும் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த இயந்திரத்தில் அந்த இயந்திர டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற தலைமை பொறியாளரை வந்து கப்பலுக்கு நீ தேவைப்பட மாட்டார், அந்த வேலையை வந்து கரையிலிருந்தே கண்காணிக்கக்கூடிய ஒரு இது இருக்குது, வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான வளர்ச்சியெல்லாம் வந்துருச்சு. அப்படி வரும்போது கப்பலில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய தேவை வந்து கம்மியாகும். அதே போல் தான் கரையிலையும் ஒரு 5 பேர் பார்க்கக்கூடிய அந்த வேலைகளை வந்து ஒரே கம்ப்யூட்டரே வந்து பார்த்து முடிச்சிருது. ஆனால் அதற்கு பயந்துக்கிட்டு நம்ம இந்த துறைக்கு வராமையோ இது தவிர்த்துட்டு இல்லாமல் அது சார்ந்த படிப்புகளை வந்து படித்து வச்சுக்கிட்டா நம்ம அந்த இடத்துக்கு வரும்பொழுது நம்ம கொஞ்சம் முன்னோடியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்து. சரி, நீங்களே படிப்பை பற்றி ஆரம்பிச்சிங்க, கேட்டுடலாம். என்னென்னா இப்போ இந்த மெரைன்குள்ளே படிக்க வர்றதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. போனால் திரும்ப எப்போ வருவாங்கன்னு தெரியாது, ஃபேமிலி இஷ்யூ ஆகும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. படிக்கலாமா வேண்டாமா மெரைன்? சேரலாம் சேரக்கூடாது அப்படின்னு நான் டைரெக்டாக எதையும் சொல்ல முடியாது. அதனுடைய சாதகங்கள் பாதகங்கள் ரெண்டையுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இது சரி வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணால் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ண வேண்டாம்னு சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு காரணங்கள் இருக்கோ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் காரணங்கள் இருக்குது. இப்போது நான் வந்து என்னோட சொந்த ஒரு அனுபவத்தில் சொல்லணுன்னா, நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன். எங்கள் குடும்பத்தில் படித்தவங்க, அதாவது ஒரு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னா அது நான் தான். அந்த ஒரு நிலைமையிலிருந்து இந்த கப்பல் துறையில் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் என்னால் சென்னை வரைக்குமே வர முடியுமா அப்படிங்கிற ஒரு காலகட்டமெல்லாம் போய் உலக நாடுகள் நீங்கள் கேட்ட மாதிரி எத்தனை நாடுகள் போயிருக்கேன்ற அளவுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த கப்பல் துறையினால் கிடச்சிது. இது சாதகம்னு பார்க்கப்பட்டாலும் பாதகம்னா குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலி நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க? இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் பேச முடியாது அப்படின்னு வரும்பொழுது அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய ஏற்பட்டு இருக்குது. ஏன்னா நான் கப்பலில் இருக்கும்போது தான் நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் என்னால் அங்கே இருக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. ஆனால் அதனால் என் குடும்பத்துக்கு சில நன்மைகளும் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது பரவாயில்ல, இதனால் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மன தேற்றல்னு வச்சுக்கலாமே. ஏஜென்ட் மூலியமாக வந்து படிப்பு நாங்கள் எல்லா சீட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரோம்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா பயணி கப்பலில் நீங்கள் பயணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறதா இருக்கட்டும், இது நிறைய நடந்துட்டுருக்கு. உங்கள் கருத்து என்ன? அதாவது நீங்கள் ஒரு அட்வைஸாக என்ன சொல்ல வரீங்க? இதில் என்னோட ஒரு தவறும் இருக்குன்னு சொல்லலாம். தவறுன்னு சொல்ல முடியாது. இல்லை, நான் வந்து வீடியோ வந்து பதிவு செய்கிறேன், பொதுமக்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால. இதை வந்து நிறைய பேர் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. நம்மளும் இந்த மாதிரி போய் கப்பலில் வேலை பார்த்து நிறைய உலக நாடுகள்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான ஒரு இதை மட்டும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஏதோ ஒரு கல்லூரிகளில் படித்து வெளியே வரும்போது வேலை இருக்காது, கடன். ஏன்னா இந்த படிப்பு குறிப்பிட்டு இந்த மெரைன் படிப்பு வந்து கொஞ்சம் செலவு அதிகம். அப்படிங்கும்போது கடன் வாங்கியோ எப்படியோ படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது வேலை இல்லைன்னா அவங்க வந்து இவ்வளோ செலவு பண்ணி படித்தும் வேலை இல்லை, எப்படியாவது வேலைக்கு போகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது இந்த ஏஜென்ட்டுகள் வந்து ஒரு 5 லட்சம் கொடு, நான் அவனை வந்து கப்பல் ஏற்றி விடுறேன் அப்படின்னு வாங்கிட்டு பெரும்பாலும் ஏமாற்றிடுவாங்க. சிலர் வந்து ஏற்றி விடுவாங்க. ஆனால் ஏற்றி விடுற கப்பல்கள் எல்லாமே வந்து ரொம்ப மோசமான கப்பல்களாக இருக்கும். போர் நடக்கும் பகுதிகளில் பயணம் செய்கிற கப்பல்களாக இருக்கும். அந்த மாதிரி கப்பல்களில் பாதுகாப்பு அம்சங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும். இப்போது போன வருஷத்தில் மட்டும் இந்த வருஷம் 2025 ஆகட்டும், உலக அளவில் கப்பல் பணியாளர்களை வெளிநாடுகளில் அப்படியே ஸ்டாண்டர்டாக அப்படியே கைவிடப்பட்ட ஆட்களில் வந்து இந்தியர்கள் தான் முதலிடம். அந்த அளவுக்கு தெரியாமல் போய் ஒரு ஏஜென்ட்டுகள்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்படி அவங்க போய் மாட்டும்போது இந்திய அரசுனாலையும் வந்து சரியான உதவி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சரியான ஒரு வழியில் போகலை. இதை தவிர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே, அதாவது கல்லூரியில் சேரும்போதே நல்ல கல்லூரியில் சேரணும். பெரும்பாலும் இப்போ வந்து கப்பல் கம்பெனிகளே வந்து கல்லூரியில் வந்து தொடங்கிட்டாங்க. சென்னை மும்பையிலையெல்லாம் பார்த்திங்கன்னா கப்பல் கம்பெனியில் கல்லூரிகள் நடத்துகிறாங்க. அந்த கல்லூரிகளில் வந்து சேர்ந்து படித்தா உடனே அந்த கம்பெனிகள்லேயே வேலை கிடச்சிடும். அதை தவிர
அந்த கம்பெனிகள் வந்து ஸ்பான்சர்ஷிப் எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. அதை எழுதி பாஸ் ஆகும்போது அவங்க வந்து சில கல்லூரிகளை வந்து சொல்லுவாங்க, அந்த கல்லூரிகளில் சேர்ந்து படித்தாலும் வேலை கிடைக்கும். இது எல்லாமே முன்கூட்டியே நல்ல ஆராய்ச்சி செஞ்சு எதில் படித்தா வேலை கிடைக்கும், அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை கேட்டு இங்கே படித்தா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த வேலையில் சேர்ந்தால் உலகளவில் போய் வேலை பார்க்க போகிறோம். அப்படிங்கும்போது படிக்கிறதுக்காக நம்ம உள்ளூருக்குள்ளே இருக்கிற கல்லூரியிலே சேர்ந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சென்னையில் கீழே சவுத்தில் இருந்தாங்கன்னா சென்னையில் நல்ல கல்லூரியில் படிக்கலாம், இல்லை இங்கிருந்து கொஞ்சம் மும்பை போகலாம், கொல்கத்தா போகலாம், இல்லை நம்ம உலகளாவிய ஒரு இதை தெரிஞ்சுக்கணுன்னா யூகே போகலாம். யூகே வந்து கப்பல் துறையில் வந்து ஒரு முன்னோடியான ஒரு நாடு. அங்கே படிக்கும்போது உலகத்தில் இருக்கிற நிறைய மாணவர்கள் வந்து வரும்போது உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். சிங்கப்பூர் ஒரு நல்ல நாடு. இதை மாதிரி பல நாடுகளோட இதையும் வந்து பார்த்து படிக்கணும். படிக்கிறது வந்து சாதாரணமாக படிக்கணும். ஷிப்பிங்கில் பெஸ்ட்டுனா சீனா அப்படின்றாங்க. இந்தியா இந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? நீங்கள் பெஸ்ட்டுங்கிறத வந்து அதிகப்படியான சைனா கப்பல்களை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கப்பல் கட்டுமானத்தில் வந்து சைனா வந்து உலகளாவிய இடத்துல முதல் இடத்துல இருக்குது. அடுத்ததாக சவுத் கொரியான்னு சொல்லலாம். இந்தியா வந்து அந்த பட்டியலில் வந்து ரொம்ப கீழே தான் இருக்குது. கப்பல் கட்டுமானத்தில் இந்தியா அந்த அளவுக்கு முன்னோடியாக வரணும் அப்படின்னா சைனா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப அக்ரெசிவான பாலிசிஸ், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்புறம் டெக்னாலஜியை வந்து இன்வால்வ் பண்ணி அவங்க தொழில்துறையை வந்து நல்லா வளர்த்திருக்காங்க. இந்தியா இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக இப்போ வந்து இந்த மெர்ச்சன்ட் ஷிப்பிங் பில், அப்புறம் இந்தியன் போர்ட்ஸ் பில்னு லோக்சபாவில் இப்போ தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் இந்திய கப்பல் கட்டுமானமாகட்டும், கடல்சார் நடவடிக்கைகளை வந்து மேம்படுத்துறதாகட்டும், துறைமுகங்களில் வந்து டெக்னாலஜியை வந்து எப்படி பயன்படுத்தி இனியும் ரொம்ப வேகமாக பொருட்கள் எல்லாமே ஏற்றி இருக்கிறது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை வந்து இப்போ தான் துரிதமாக நடத்திட்டு வர்றாங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்மளும் சைனா போன்ற ஒரு முன்னோடியான கப்பல் கட்டுமான நாடாக வரலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இப்போ சும்மா இருக்க டயத்தில் வந்து விளாக் பண்ணுறது இதெல்லாம் ஓகே, பட் நீங்கள் வந்து கடலில் இருந்துக்கிட்டு பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதுவும் நீங்கள் வந்து எப்படின்னா இங்கே பார்த்தீங்களா இது இப்படி இருக்குது அப்படின்னு பக்கத்தில் ரொம்ப நியரஸ்ட்டாக நீங்கள் காட்டும் பொழுது உங்களுக்கு அந்த பாதிப்பு எதுவும் வராதா? அதாவது நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கப்பல் நடைமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்கள் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் காட்டணுன்னு தான் ஆரம்பித்தது. அப்படியே படிப்படியாக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே இது வந்து கப்பல் நடைமுறைகள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த வீடியோக்கள் எல்லாமே போட ஆரம்பித்தேன். இந்த வீடியோ வந்து நான் வேலை பார்க்கும்போது எடுப்பேன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வேலை பார்க்கும்போது நம்ம வேலையில் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் கவனம் சிதறினாலும் நம்ம உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய அளவுக்கான ரொம்ப கடினமான வேலைகள் தான் கப்பலில் நடக்கும். அதனால் நான் பெரும்பாலும் எடுக்கிற வீடியோக்கள் எல்லாமே என்னுடைய ஆஃப் டைமில், விடுமுறை நாட்களில் அந்த மாதிரி தான் நான் எடுத்து அதை வந்து வீட்டுக்கு வந்து லாங் லீவ் இருக்கும் 4-5 மாதம், அப்போ தான் வந்து எடிட் பண்ணி போட்டுட்ருப்பேன். மற்றபடி இதனால் டைரெக்டாக வந்து என்னோடய வேலையை வந்து அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்குவேன். இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து நடுவில் கேமரா எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா அது மற்றவர்களுக்கு வந்து அந்த பார்வை வந்து சரியாக வராது. நம்ம அவ்வளோ கடினமாக வேலை பார்க்குறோம், அவன் வந்து ஈஸியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இருக்கும். அதை தவிர நம்ம சீனியர் சுப்பீரியர்ஸ் இவங்க எல்லாமே அதை விரும்ப மாட்டாங்க. கொடுக்கப்பட்ட உங்கள் வேலையை முடித்ததுக்கப்புறம் ரெஸ்ட் ஹவரில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு யாரும் தடை சொல்ல மாட்டாங்க. இது ஒன்று. ஆனால் கப்பலுடைய வகைகளை பொறுத்தும் இந்த வீடியோ எடுக்கிற இதுவும் வந்து மாறுபடும். முக்கியமாக இந்த கண்டெய்னர், பல்க் கேரியர் இதில் எல்லாத்தையுமே நார்மலான பொருட்கள் தான் கொண்டு போவாங்க. அதில் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஆனால் டேங்கர்ஸ், முக்கியமாக இந்த கேஸ் டேங்கர், பெட்ரோலியம் கொண்டு போகிற ஆயில் டேங்கர் இதில் எல்லாமே எளிதாக தீப்பற்றக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி இடங்கள் இருக்கும் பொழுது கேமராவை எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே ஓப்பன் டெக்லாம் போய் வீடியோலாம் எடுக்க முடியாது. அங்கே வெளியே நடக்கிற வேலையில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே ஸ்பெஷலான கேமரா இருக்குது. இன்ட்ரென்சிக்லி சேஃப் கேமரா அப்படிங்கிற கேமராலாம் இருக்குது. அதில் தான் வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கணும். அது பெரும்பாலும் அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த 5 வருடங்களாக நான் இந்த யூடியூப்பில் போஸ்ட் பண்ணி போட்டு வந்த வருமானமும் இப்போ நான் சம்பாதிக்கக்கூடிய 1 மாத வருமானமும் அதை கூட சேரலை.
ஸோ இது வந்து நான் பியூராக என்னோடய பேஷனுக்காக மட்டுமே போடுறேன். ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் வந்து நாமளும் வந்து வீடியோ பண்ணி போடுவோம். யூடியூப்னா பயங்கரமா சம்பாதிக்கலாம் அப்படிலாம் பேச்சுகள் வந்துச்சு. 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குல்ல, அப்போ கண்டிப்பா சில வீடியோஸ் நல்லாவே ரீச் ஆயிருக்குல்ல. ஓகே, இது எப்படின்னா யூடியூப்ல இருந்து வருமானம் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு தனி செக்மெண்ட். அது வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக டெடிகேட்டாக அதுவே ஒரு தொழிலாக பண்ணணும். தொழிலாக பண்ணுனா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் தரும். ஆனால் உங்களுடைய தொழில் வந்து கப்பலில் வேலை செய்வது, அதுதான் வந்து பிரதானமான ஒரு தொழில். அந்த தொழிலில் இருந்துட்டு நீங்கள் வீடியோ எடுக்கிறதுங்கிறது வந்து அதற்கான ஒரு ஃபுல் ஃபோக்கஸாக அதில் பண்ணும்போது உங்கள் மெயினான ஒரு தொழில் வந்து பாதிக்கப்படும். சரியான நேரத்தில் தூங்க முடியாது. அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது உங்கள் வேலைகள் வந்து பாதிக்கப்படும். உங்கள் வேலை பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வந்து அது ஆபத்துகளை வந்து வரவழைக்கும். அதனால் கப்பலில் இருந்துட்டு நீங்கள் வீடியோ எடுத்து போட்டு தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கப்பல் வேலையை பார்த்தீங்கன்னாலே போதும், அதுவே ஒரு நல்ல வருமானம் தான். இந்த சோமாலியா கடல் கொள்ளையர்கள் அவங்களாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா எப்படி சமாளிப்பீங்க? கடவுள் புண்ணியத்தில் நான் டைரெக்டாக சோமாலியா கடலுக்குள்ள ஃபேஸ் பண்ணலை. ஆனால் என்னுடைய நண்பர்கள் எல்லாமே ஒரு சிலர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த 2008 2012 அந்த வருஷத்தில் தான் வந்து நிறைய தாக்குதல் சோமாலியா பகுதியில் நடந்தது. நிறைய கப்பல்களை வந்து கடற்கொள்ளையர்கள் கடத்திட்டு போய் பிணை கைதியில் வச்சுருந்து விடுவிச்சாங்க. அவங்களுக்கு தேவை பணம். அவங்க கேட்குற பணத்தை வந்து கொடுத்துட்டா கப்பலை விடுவிச்சிருவாங்க. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் விடுவிப்பாங்க. எவ்வளோ லேட்டாக விடுறாங்களோ அவ்வளோ தள்ளி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பகுதியில் பயணம் பண்ணும்போதே வந்து பல வகையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். உதாரணத்துக்கு இந்த ஆர்ம்டு கார்ட்ஸ்ன்னு சொல்கிற நேவிக்காரங்க வந்து கப்பலுக்கு வருவாங்க துப்பாக்கிகளோட. ஒருவேளை அந்த கடல் கொள்ளையர்கள் மாதிரி தெரிஞ்சாங்கன்னா துப்பாக்கிகளை வச்சு சுடுவாங்க. இப்போ வந்து படிப்படியாக சோமாலியா பகுதியில் கம்மியாயிருச்சு. ஏன்னா உலக நாடுகளுடைய கூட்டு முயற்சி, நிறைய ரோந்து கப்பல்கள், இந்த ஆர்ம்டு கார்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால சோமாலியா பகுதியில் ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஆனால் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, இந்த நைஜீரியா, இங்கே எல்லாமே இந்த இது இருக்குது. சிங்கப்பூர் பகுதியில் மலாக்கா ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க. அங்கே எல்லாமே கப்பலை கடத்த மாட்டாங்க. ஆனால் கப்பலில் ஏறி கப்பலில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே திருடிட்டு போயிடுவாங்க. முக்கியமாக இந்த இரவு நேரங்களில் வந்து கப்பல் அந்த வழியாக பயணம் பண்ணும்போது ஒரு 4-5 பேர் ஏறி அந்த கப்பல் மேல் பரப்பில் இருக்கிற அந்த ஸ்டோர்லாம் வந்து எல்லாத்தையும் திருடி போயிடுவாங்க. இந்த மாதிரி திருட்டு இது வந்து உலகளாவிய இடத்துல நிறைய இடங்களில் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே தான் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டுட்டு தான் இருக்கோம். பட் அப்படி இருக்கும் பொழுது இனி உங்கள்கிட்ட வந்து என்ன மாதிரியான வித்தியாசமான வீடியோஸ் எதிர்பார்க்கலாம்? அப்புறம் உங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னோடய ஆடியன்ஸ்க்கு முதல்ல நன்றி. ஏன்னா நான் இது எதிர்பார்க்காம செஞ்ச ஒரு விஷயம். இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ பேர் முக்கியமாக யூடியூப்பில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே கடல் சார்ந்த நடவடிக்கைகள் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த நல்ல தகவல்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ என்னோடய ஒரு இதாக இருக்குது. கப்பலோட தகவல்கள் மட்டும் நின்றாமல் பொதுவாக கடல்சார் நடவடிக்கைகள், துறைமுகங்கள், நம்ம இந்திய நாட்டோட துறைமுகங்களோட வளர்ச்சி, மொத்தமாகவே இந்தியாவோட கடல்சார் நடவடிக்கைகள் இதை பற்றி எல்லாமே அடுத்தடுத்து மக்களுக்கு தெரிவிக்கிறது மூலமாக இதனுடைய வேலைவாய்ப்புகள் இதெல்லாமே வந்து நம்ம தமிழ் மக்களும் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது. நன்றிண்ணா, நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. அதுவும் அமைதியாக பொறுமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கெஸ்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறது. அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் மீ சுஷ்மா சுரேஷ். தேங்க்யூ.